நம்ம திருவிருந்துக்கு நேராய் போக போறோம். இங்கிலாந்து தேசத்துல ஒரு அம்மையார் இருந்தாங்க. அவங்க அந்த இடத்துல நிறைய முறை அந்த சாட்சி சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குங்கிறதுக்காக மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். அப்போ அந்த அம்மையார் என்னாங்களும் ஒரு அநாத ஆசிரமம் கட்டணும், ஒரு அநாத ஆசிரமம் கட்டணும். அப்போ போய் கவர்னர்கிட்ட போய் சொன்னாங்க, எனக்கு இப்படி ஒரு அநாதை ஆசிரமத்தை கட்டணும், நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் கேட்டாங்க. அப்போ உடனே அவங்க போய் ஏன்னா அந்த இடம் அவங்க என்னென்னா பெரிய அந்த கவர்னர் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு இடத்த எழுதி கொடுத்துட்டாரு, இந்தாமா இந்த இடத்துல நீ ஹாஸ்டல் கட்டிக்கோ அப்படின்னு. ஆனால் அது பெரிய மலையாக இருந்தது. அது எப்படி இருந்தது? பெரிய மலையாக இருந்தது. அப்போ நினச்சாங்க, இந்த பெரிய மலையை நான் எப்படி தகர்த்துட்டு எப்படி நான் இந்த ஆசிரமத்தை கட்டுறத அப்படியே என்ன திங்க் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வார்த்தை வந்தது. என்ன வார்த்தை? பெரிய பருவதமே நீயே சமபூமி, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே விழு என்று சொன்னால் அது என்ன செய்யும்? விழுகு. இந்த வார்த்தையை டெய்லி காலையில் எழும்பி சொல்லுவாங்க. அந்த மலையை பார்த்து, பெரிய மலையை நீ பெயர்ந்து கடலில் விழு, பெரிய மலையை நீ பெயர்ந்து கடலில் விழு அப்படின்னு சொல்லி டெய்லி காலையில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்படி சொல்லி கொண்டிருந்த பொழுது அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷர் வந்தார். அவர் ஒரு கடலில் பாலம் அமைக்க நினச்சார். என்ன பண்ணார்? ஒரு பாலம் அமைக்க நினச்சார். அப்படி பாலம் அமைக்கிறதுக்கு நிறைய கல்லு மண் தேவையாக இருந்தது. அவர் அந்த பெரிய மனுஷனுக்கு நிறைய கல்லு மண் தேவையாக இருந்துச்சு. அப்போ உடனே அந்த மலைக்கிட்ட போய் அந்த மலையை விசாரித்தார். இது யாருது அப்படியெல்லாம் விசாரிக்கிற பொழுது இந்த அம்மையாருடையது தான், இந்த அம்மையார் தான் இந்த இடத்துல ஒரு ஆசிரமத்தை கட்டணும்னு கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற பொழுது அந்த பெரிய மனிதர் என்ன செஞ்சார்னா, அந்த அம்மையார்கிட்ட போய், இந்த மலையை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்? விலைக்கு எடுத்துக்கிறோம். விலைக்கு எடுத்து இந்த மலையில் இருக்கிற மண்ணு கல்லையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்? இங்கே ஒரு பாலம் கட்டுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிட்டு இந்த கல்லு மண்ணுக்கு விலையா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசிரமம் கட்டி கொடுக்கணுமோ அப்படிப்பட்ட ஆசிரமத்தை நாங்களே உங்களுக்கு கட்டி கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். எதுக்கு சொல்றனா, வசனம் ஒருவேளை நடக்கிறதுக்கு தாமதமாகலாம், ஆனா நிச்சயமா நடக்கும்.